வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ், தட் இஸ் MA 4151 பேப்பர் அண்ட் MA 4108 பேப்பரில் இருக்கிற செகண்ட் யூனிட் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம பேஸ் தியரம் ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரிப்பீட்டட் கொஷின். The member of a consulting firm rent costs from rental agencies A, B and C as 60%, 30% and 10% respectively. If 9, 20 and 6% of costs from A, B and C agencies need tune-up. Subdivisions நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க. If a rental car delivered to the firm does not need tune-up, what is the probability that it comes from B agency? இது ஒரு ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் ஏ ரெண்டல் கார் டெலிவர் டு த ஃபார்ம் நீட் டியூன் அப், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் கம் ஃப்ரம் பி ஏஜென்சி? இவ்வளோ தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாடலில் நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த பேட்டர்னில் கேட்குறாங்கன்னா நம்ம எந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கொஷினை ரீட் பண்ணாலே நமக்கு ஐடியா கிடச்சிரும். த மெம்பர் ஆஃப் ஏ கன்சல்டிங் ஃபார்ம் ரெண்ட் காஸ்ட் ஃப்ரம் ரெண்டல் ஏஜென்சிஸ். ஸோ ரெண்டல் ஏஜென்சிஸ் பேஸ்டாக A, B and C கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க. 9, 20 and 66% காஸ்ட் ஆஃப் A, B and C ஏஜஸ் ஆர் டியூனப். ஸோ டியூனப்னு ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா, ரெண்டல் கார் டெலிவர் டு ஃபர்ம் டஸ் நாட் நீட் டியூனப் ஆகாமல் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் கம் ஃப்ரம் பி ஏஜென்சி. ஸோ பி ஏஜென்சிலேருந்து எனக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி பார்க்குறது. செகண்ட், ஏ ரெண்டல் கார் டெலிவர் டு த ஃபர்ம் நீட் டியூனப். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஏ பார்ட்டுக்கு கான்ட்ரவர்சியாக பி பார்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கம் ஃப்ரம் பி ஏஜென்சின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி ஆர் கான்ட்ரவர்சி பார்ட்டாக தான் நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு டேட்டாஸ் ஓவராலாக ரெண்டல் ஏஜென்சி என்னென்ன இருக்குது, அதோட கார் பர்சன்டேஜஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ரெண்டல் பர்சன்டேஜஸ் அந்த டியூனப்போட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன்: let E1 be the event that the number of consulting firm rent costs from rental agency A. ஸோ ரெண்டல் ஏஜென்சி ஏலேருந்து எடுக்கிற டேட்டாவில் E1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி E2 be the event that the members of consulting from firm rent costs from rental agency B. ஸோ அதை E2ன்னு எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி ரெண்டல் ஏஜென்சி சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம E3ன்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதனோட பர்சன்டேஜஸ் தான் நமக்கு கிவன் டேட்டாவில் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். தட் இஸ் P ஆஃப் E1 வந்து 60%. நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 60%, 30% அண்ட் 10%. அதை இங்கே கோட் பண்ணிக்கலாம். ஸோ P ஆஃப் E1னா ரெண்டல் ஏஜென்சி ஏலேருந்தே நமக்கு கோட் பண்ணுறது. அப்போ 60%, தட் இஸ் 60/100, 0.60. P ஆஃப் E2ங்கிறது 30%. நமக்கு ஃபுல் டிஜிட்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 30/100, தட் இஸ் 0.30. அடுத்து P ஆஃப் E3ங்கிறது 10%. 10% மீன்ஸ் 10/100 = 0.10. இடியாச்சு இந்த டேட்டா கிவன் டேட்டா. அதுக்கடுத்து நமக்கு டியூனப் ரெலவெண்ட்டாக ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 9%, 20% அண்ட் 6%. ஸோ அதையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். let D be the event that the cost need tune up. அப்போ டி பார்ங்கிறது நீ நாட் பி. ஏன்னா நமக்கு ஆப்ஷனில் நீ நாட் பின்னு ஒரு வேர்டில் தான் டியூன் அப் ரெலவெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் இதுக்கு ரெலவெண்ட்டாக கேல்குலேஷன்லேயே பார்த்துட்டா ஈஸியாக நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீ டியூன் அப்னா டின்னு எடுத்துருக்கோமா, அந்த வேல்யூவை பார்க்கலாம். தட் இஸ் P ஆஃப் டி கண்டிஷனல் E1. அதாவது E1னா ஏங்கிறதுல பார்த்துருக்கோம். ஸோ E1 ஃபர்ஸ்ட்டு ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காது 9%. அப்போ 9/100, தட் இஸ் 0.09. அடுத்து E2 ரெலவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 20%, 20/100, தட் இஸ் 0.20. அடுத்து பார்த்தீங்கன்னா 6%, 6/100ங்கிறப்ப 0.06. முடிஞ்சுது. இது டிக்கு ரெலவெண்ட்டாக. இப்போ நீட் நாட் பி டியூன் அப்புங்கிறப்ப டி பார் நம்ம கோட் பண்ணிக்கோமா அந்த நோட்டேஷனை. அப்போ டி பாருக்கு ரெலவெண்ட்டாகவும் நம்ம டேட்டாஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜென்சியில் டி பார்னு பார்த்தீங்கன்னா P ஆஃப் டி காம்ப்ளிமெண்ட் கிவன் E1, தட் இஸ் இதோட ஃபார்முலா 1 - P ஆஃப் டி கிவன் E1. அப்போ 1 - 0.09, இதை ஒர்க் அவுட் பண்ணால் 0.91. அடுத்து P ஆஃப் டி கிவன் பார் E2 அப்படின்னா 1 - P ஆஃப் டி கிவன் E2. 1 - 0.020ங்கிறப்ப 0.80. P ஆஃப் டி கிவன் E3க்கு பார்த்தீங்கன்னா 1 - P ஆஃப் டி கிவன் E3. இதனோட டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணால் 0.94 வருது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு நீ நாட் பி டியூனப்பாக இருந்து ஏஜென்சி 2ல் இருந்தால் என்ன, அதாவது பியில் இருந்தால் என்னங்கிறத நமக்கு கொஷின். ஸோ ஏஜென்சி பின்னா E2லேருந்து நம்ம எடுக்கணும். அது கண்டிப்பாக டியூனப் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ E2 கிவன் D2, டி பார்.
ஸோ டி பார் நீட் நாட் பீங்கிறதுனால டி பாரில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சால் போதும், இந்த மாதிரி ப்ராப்ளம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ E2ல் அண்ட் நீட் நாட் பி டியூன் அப்புங்கிறப்ப எப்படி எழுதியிருக்காங்கங்கிறப்ப P of E2 given D bar. இதோட ஃபார்முலா என்ன வரலாம்? E2ங்கிறப்ப நமக்கு நிறைய பார்ட்ஸ் இருக்கான்னு கேட்டேன். E1, E2, E3 3 பார்ட்லேயும் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கணும். அப்போ P of E2 given P of D bar given E2. இந்த பாட்டை எந்த பாட்டு தேவை, அதுக்கு அடுத்த கான்ட்ரவர்சி பாட்டை என்ன இருக்குது, டிவைட் பை இதே மாதிரி எத்தனை சப்டிவிஷன்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குமோ அதை தான் நம்ம டினாமினேட்டரில் எழுதுவோம். அப்போ P of E1 இன்ட்டு P of D bar given E1, அடுத்து E2க்கு ரெலவெண்ட்டாக, அடுத்து E3 ரெலவெண்ட்டாக. இதுதான் நம்மளுடைய பேஸ் தியரத்தோட கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் வைஸ் எழுதியாச்சு. இப்போ இதில் எல்லா டேட்டாவுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் கஷ்டமாக நீங்கள் நினைக்கிறீங்க, பட் டேட்டா கிவன் டேட்டா எடுத்து எழுதணும். அடுத்து நமக்கு ஆப்ஷனில் நீட் நாட் பி டியூன் அப்புங்கிறதுனால டி பார் பார்த்தோம். டி பார் ஃபஸ்ட்டுக்கு என்ன, செகண்ட் வேல்யூக்கு என்ன, தேர்ட் வேல்யூக்கு என்ன தனித்தனியாக கொடுத்துருக்கறதுனால தனித்தனியாகவே நம்மளும் கால்குலேஷன் பார்த்தோம். இப்போ நமக்கு பேஸ் தியரம் ரெலவெண்ட்டாக நமக்கு கேட்டிருக்க சப்டிவிஷனுக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.3, 0.8 டிவைட் பை 0.6, 0.91 ப்ளஸ் 0.3, 0.8 ப்ளஸ் எல்லா டேட்டாவுமே தனித்தனியாக எழுதி ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 0.2727. இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் நீட் டியூன் அப்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ டியூன் அப் பேஸ் தான் நம்ம எடுத்துருக்கிற கோட் வேர்டு டி. இதுவும் நமக்கு ஏஜென்சி பியில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ P of E2 given D, இதனோட ஃபார்முலா அதே மாதிரி தான். P of E2 இன்ட்டு P of D given E2, அடுத்து E1, E2, E3 பேஸ்டாக எழுதிக்கலாம். ஸோ டேட்டாஸ்லாம் கரெக்டாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.5. ஆன்சர் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். பாயிண்டில் வேணால் நீங்கள் மோட் மாற்றி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், பட் எக்ஸாக்ட் ஆன்சர் 0.5. இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். நமக்கு கிவன் டேட்டா கரெக்டாக எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதை இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ரெலவெண்ட்டாக நமக்கு எழுத தெரிஞ்சால் போதும், அழகாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A consulting firm rents cars from the 3 rental agencies in the following manner. ஸோ அதே மாதிரி பேட்டர்னில் தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 20% from agency D, 20% from agency E, 60% from agency F. இவ்வளோ மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டியில் 20%, E1ல் 20%, Fல 60%. If 10% cost from D, 12% of cost from E, 4% of cost from F have bad tires. What is the probability that the firm will get a car with bad tires? இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. செகண்ட், find the firm will get a car with bad tires. Find the probability that a car with bad tires is rented from agency F. முதல்ல கேட்டது காமனாக கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபார்ம் வில் கெட் எ கார் வித் பேட் டயர்ஸ்னால் என்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சி எஃப்ல மட்டும் எப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ தனித்தனியாக கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ ப்ரீவியஸாக பார்த்த அதே மெத்தட் மாதிரி தான். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு இதில் எல்லா ஆப்ஷன்லேயுமே கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பேர்ட் டயர்ஸ் ரெலவெண்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ரெலவெண்ட்டாக பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லெட் ஏ பி த ஈவன் தட் த கார் ஹேஸ் பேட் டயர்ஸ். ஸோ எந்தெந்த கார்லாம் இருக்கோ அதை ஏன் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து P of D, டியில் இருக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 20%, தட் இஸ் 20/100, 1/5. அடுத்து பேர்ட் டயர்ஸ் இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா P of A given Dன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா 10%. அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எழுதிக்கிட்டாலே போதும். ஸோ 10%னா 10/100, தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் 1/10. அடுத்து டி முடிஞ்சது. டிக்கு ரெலவெண்ட்டாக பேர்ட் டயர்ஸ் ரெலவெண்ட்டும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் கேட்டகரியாக ஈக்கு எடுத்துக்கலாம். ஸோ P of Eனா 20%, 20/100 = 1/5. அடுத்து இதில் P of A given Eயாக இருந்தால் 12%, 12/100ங்கிறப்ப 3/25. 4ஆல் கேன்சல் பண்ணிக்காங்க. நீங்கள் கேன்சல் பண்ணலனாலும் அப்படியே வச்சு எழுதிக்கலாம். அடுத்து தேர்ட் ஏஜென்சியாக எஃப்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 60%, தட் இஸ் 60/100, அப்போ 3/5ன்னு எடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட் டயர்ஸ் ரெலவெண்ட்டாக P of A given Fன்னு பார்த்தீங்கன்னா 4%, 4/100, தட் இஸ் 1/25. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதை எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. பர்சன்டேஜஸ்லாம் நோட்டேஷனாக மாற்றியாச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனாக டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபர்ம் வில் கெட் எ கார் வித் பேட் டைஸ். ஸோ பேட் டைஸ் ரெலவெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. தட் இஸ் பேட் டைஸாக தான் நம்ம ஏன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ ப்ராபபிலிட்டி வரேன்னா P of A.
பி ஆஃப் ஏங்கிறது ஏஜென்சி டியில் இருக்கலாம், இயில் இருக்கலாம், எஃப்ல இருக்கலாம். ஸோ தனித்தனியாக பார்த்துக்கலாம். பி ஆஃப் டி ஓவரால் வேல்யூ இன்ட்டு இதில் பர்டைஸ் ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆனது ஏ கிவன் டி. அடுத்து பி ஆஃப் இக்கு ரெலவெண்ட்டாக, எஃப்க்கு ரெலவெண்ட்டாக. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம்ல. ஸோ அந்த டேட்டாலாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 1/50 + 3/125 + 3/125 ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 17/250. இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு அழகாக ஆன்சர் கிடைச்சிடும். செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் எ கார் வித் பர்டைஸ் இஸ் ரெண்டட் ஃப்ரம் ஏஜென்சி எஃப். ஸோ எஃப்ல இருந்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம சேர்த்து தான் பர்டைஸ் ரெலவெண்ட்டாக கேட்டதுனால நம்ம டேரெக்டாக பார்த்தாச்சு. இப்போ எஃப்ல மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ எஃப் கிவன் பர்டைஸ்ங்கிறப்ப பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் ஏ. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஏனா என்னது? இது ரெண்டு கம்பைன் ரிசல்ட்டாக வருதுன்னா பாசிபிள் தான். ஸோ நம்ம ஃபார்முலாவை என்ன எழுதிக்கலாம்? பி ஆஃப் எஃப் இன்ட்டு பி ஆஃப் ஏ கிவன் எஃப் டிவைடட் பை பி ஆஃப் ஏ. இதில் அப்ளை பண்ணுங்கள். டேட்டாலாம் நம்ம ஏற்கனவே நோட் பண்ணியாச்சு. அப்போ 3/5 × 1/25 / 17/250. ஸோ கோட் பண்ணதுக்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6/17. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஏஜென்சி ரெலவெண்ட்டாக நமக்கு ஒரு வேளை கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் கரெக்டாக எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த ஃபைம் வில் கெட் எ கார்ட் ஆஃப் பேர்ட் டைஸ்னா என்ன, அண்ட் இது ஏஜென்சி எஃப்ல இருந்தால் என்னென்னு. இது ரெண்டு கொஷினும் சேம் தான், ஒரே கொஷினாக தான் நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். அண்ட் ஏஜென்சி எஃப்ல மட்டுங்கிறப்ப எஃப்ல மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி கொஷின் உங்களுக்கு டேரெக்டாக 13 மார்க் கொஷினாகவே கேட்குறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக இதே மாடலில் ப்ரீவியஸாக 2021 ரெகுலேஷன்லேயே நம்ம அட்டன் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ரிப்பீட்டடாக நீங்கள் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸோட கொஷின் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே ஐடியா கிடைக்கும். ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.